காஃபுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமெடி எங்கேயுமே இருக்க முடியாதுங்க. நம்ம ஹை ஃபுட்ஸில் கடந்த 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய 5 மருந்து பொடியை வச்சு இன்னைக்கு செலவு ரசம் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம 5 மருந்து பொடியில் 10க்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்துருக்கோம். ஓமம், சித்திரத்தை, திப்பிலி, மிளகு, வால்மிளகு, கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், சுக்கு. ஸோ இந்த மூலிகைகளுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சுவாச பாதையில் இருக்க எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் கிளியர் பண்ணிவிடும். நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த செலவு ரசம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம லைஃபே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ எவ்ரிடே இந்த சளி, இந்த ஜுரம் இது மாதிரி டயர்டாக நம்ம படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாக தேனில் குழச்சி கொடுத்தாலோ இல்லை ஹாட் வாட்டரில் போட்டு கொடுத்தாலோ குடிக்க மறுக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ரெசிப்பியில் ரசம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக தனியா, மிளகு, சீரகம், 2 தக்காளி போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டும் அப்புறம் பெருங்காயம் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. சால்ட்டும் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வதக்கிட்டு ஹை ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு சூடு ஆறினோன்னே மிக்சியில் கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு இதையெல்லாம் வதக்கி சேர்க்கும் போது அந்த 5 மருந்து பொடி இருக்குல்ல அதனுடைய காட்டம் அவ்வளவா தெரியாது. ஃப்ளேவர்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிக்சி ஜாரில் அரைக்கும் போது 1 டீஸ்பூன் ஹை ஃபுட்ஸோட 5 மருந்து பொடியை போட்டு இந்த விழுதோடு சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ தாளிப்புக்கு வந்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்குங்க. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு லேசாக நுரக்கட்டி வரும்போது நீங்கள் கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த ரசம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மருந்து பொடியோடைய டேஸ்ட் இதில் வரவே வராது. ஏன்னா சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி வகையில் குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எப்போ ரசம் செய்கிறீங்களோ நம்ம ஹை ஃபுட்ஸோட 5 மருந்து பொடி ஜஸ்ட் 1 ஸ்பூன் உங்கள் ரசமில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சளி தொல்லையே வராதுங்க. இப்போ மழை சீசன் வந்துட்டுருக்கு. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்றது தான் நம்மளுடைய பழமொழி. வந்தக்கப்புறமா நான் 5 மருந்து பொடியை வாங்கி நான் சாப்பிடுவேன்றதை விட எப்போவுமே கையில் ஒரு 100 கிராம்ஸ் பேக்காவது நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க. நம்ம ப்ராடக்ட்டை வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரசம் இல்லைன்னா நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் கூட 1 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் 5 மருந்து பொடியை மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் தேனில் குழச்சி கூட சாப்பிடலாம் 1 டீஸ்பூன் 5 மருந்து பொடியை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை சேரும்.